ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த கேரட் இட்லி பொடி ரெசிபியை பார்த்துடலாம். 20 மீடியம் சைஸ் கேரட்டை துருவி எடுத்துக்கிட்டேன். அதை ஒரு பெரிய பேக்கிங் ட்ரேயில் பேக்கிங் ஷீட் போட்டு நல்லா வெயிலில் காய வைக்க போகிறேன். சன்ட்ரை பண்ணுறதுக்கு ஒரு மெஷ் நெட் என்கிட்ட இருக்குங்க. இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஷேடு உள்ளே வர்ற மாதிரி தான் தெரியும். ஆனால் சூப்பராக காஞ்சிருச்சு. 2 பக்கமும் பறந்து போகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி வெயிட் வச்சுட்டேன். கேரட்டை அப்படியே சாப்பிட்டுக்கலாமே, அப்போ தானே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். இதை சன்ட்ரை பண்ணிட்டா நியூட்ரியன்ஸ் எல்லாம் லாஸ் ஆயிருமே அப்படின்ட்டு நினைப்பீங்க. இது கேரட்டோ இல்லை வேறு ஏதாவது காய்கறியோ பழங்களோ நம்ம வெயிலில் காய வச்சோன்னா ரொம்ப நாளைக்கு அதை ப்ரிசர்வ் பண்ணிக்கலாமே தவிர அதில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அப்படியே கிடைக்கும்னு சொல்ல முடியாது. அதனால இது உங்களோட பர்சனல் சாய்ஸ் தான். எனக்கு செஞ்சு பார்க்கலாமேன்னு ஒரு தாட் வந்துச்சு. அதனால ட்ரை பண்ணி பார்த்தேன். டேஸ்ட் ஆனால் சூப்பராக இருந்தது. உங்களுக்கு வேண்டான்னா இந்த இட்லி பொடி ரெசிபியை மட்டும் கூட ஃபாலோ பண்ணிக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/2 கப் அளவுக்கு கருப்புளுந்து தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கலாம். அதில் 1/4 கப் மட்டும்தான் நான் வேர்க்கடலை எடுத்து வறுத்து தனியாக வச்சுக்கிட்டேன். 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக வெள்ளை எள்ளு, ஒரு 12 காஷ்மீரி மிளகாயை எண்ணெய் சேர்த்து தனியாக வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு முழு பூண்டை இந்த மாதிரி உரித்து தட்டி சேர்த்துருக்கேன். அது நல்லா மொறுமொறுன்னு ஆகணும். அதுக்கப்புறம் கறிவேப்பிலை. கேரட் பொடி எனக்கு 2/3 கப்பில் இவ்வளோ தான் கிடச்சிருக்கு. எவ்வளோ இருந்தாலும் சரி, ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பேனில் சூடு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சூட்டுக்கு மட்டும் போட்ட உடனே எடுத்துருங்க. ரொம்ப நேரம் வறுக்கணும்லாம் அவசியம் இல்லை. கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மிளகாய் கூட 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு, 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் வேர்க்கடலை, பூண்டு சேர்த்து ஒரு பல்ஸ் பண்ணிக்கலாம். முன்னாடியே வேர்க்கடலையை சேர்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் விட்டுரும். கடைசியாக கேரட் பொடியை போட்டு 2 பல்ஸில் இந்த மாதிரி கொஞ்சம் வாயில் தட்டுப்படுற மாதிரி கொரகொரப்பாக இருக்கிற டெக்ஸ்சர் ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இதில் கேரட் சேர்த்துருக்கேங்கிறனால வெல்லம் சேர்க்கலை. உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஃப்ளாக்ஸ் சீட் சேர்த்திங்கனாலும் நல்லாயிருக்கும். நாளைக்கு பார்க்கலாங்களா?